ஒரு சின்ன கதை. அன்னைக்கு சனிக்கிழமை காலை வீட்டுல பூஜை பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தது. அப்பா தன் பிள்ளைய கூப்பிட்டு, கண்ணா, இப்ப பூஜை பண்ணணும், இந்தா பணம், கடைக்கு போய் ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னாரு. பையனும் ரொம்ப நல்ல பிள்ளை. அப்பா சொன்ன உடனே கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு திருப்பியும் வந்துட்டு இருந்தான். வர வழியில ஒரு அம்மாவும் பையனும் ரொம்ப பசியோட ரோட்ல நின்னுட்டு இருந்தத அவன் பார்த்தான். இவன் கையில பழம் இருந்தது அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. அண்ணா, அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட பழம் தாங்க அப்படின்னு கெஞ்சிட்டே அந்த சின்ன பையன் ரோட்டை கிராஸ் பண்ணி வேகமா ஓடி வந்தான். நாம பசியோட இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கேக்குறது தப்புன்னு தெரிஞ்ச அந்த அம்மா தான் பையனை பழத்துக்காக ஓடி போறது நிறுத்தணும்னு அவங்களும் அவன் பின்னாடியே ஓடி வந்தாங்க. 2 பேருமே பசியோட இருந்ததுனால ஓடுறதுக்கு கூட சக்தி இல்லாம ரோட்டிலே விழுந்துட்டாங்க. இத பார்த்த நம்ம பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பசியோட இருக்கிறவங்களுக்கு பழங்களை கொடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணி உடனே அவங்க கிட்ட ஓடி போய் தான் கையில இருந்த மொத்த பழங்களையும் இந்த 2 பேருக்கும் சாப்பிட கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவங்க சாப்பிடும்போது பக்கத்துல இருந்த குழா தண்ணிய பிடிச்சு கொண்டு வந்து அவங்க தாகத்தையும் தீர்த்து வச்சான். சாப்பிட்டு பசி ஆறியதுனால அந்த தாயும் பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க பசி ஆத்துன நீ ரொம்ப நல்லா இருக்கணும், உன்னை பெத்தவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழிய நம்ம பிள்ளைக்கு நன்றி சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிய நம்ம மாணவன் ஒரு அழிக்க முடியாத சித்திரமா தன்னோட மனசுல பதிச்சுக்கிட்டான். வீட்டுக்கு வெறும் கையோட நம்ம தம்பி கை வீசிக்கிட்டே திரும்பி வந்தான். அப்பா அவனை பார்த்து, கண்ணா, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். உடனே பிள்ளையும் வாங்கிட்டு வந்தேன்பா அப்படின்னு பதில் சொன்னான். அப்போ அந்த பழத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு அப்பா கைய நீட்டினாரு. அதுக்கு பையன், அப்பா, நான் வாங்கிட்டு வந்த வாழைப்பழங்கள் கண்ணுக்கு தெரியாது, நான் கொண்டு வந்திருக்கிற பழங்கள் எப்பவுமே அழுகவே அழுகாது, புதுசாவே இருக்கும், அப்படிப்பட்ட பவித்திரமான வாழைப்பழங்களை கொண்டு வந்திருக்கேன்பா அப்படின்னு பதில் சொன்னான். அத கேட்ட அப்பாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா சொல்ற, பழத்தை கொடுனா தத்துவம் எல்லாம் பேசுற, என்ன ஆச்சு, விவரமா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன், அப்பா, நீங்க சொன்னபடி நான் பழத்தை வாங்கிட்டு திருப்பி வந்துட்டு இருந்தேன். வர வழியில 2 பேர் ரொம்ப பசியோட இருந்ததை நான் பார்த்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது. உடனே அவங்களுக்கு பழங்களை போய் நான் கொடுத்தேன். அப்படி செஞ்சதால கிடைச்ச பவித்திரமான, சாஸ்வதமான, சத்தியமான, புண்ணியமாகிய செல்வம் என்கிற பழங்களை கொண்டு வந்திருக்கேன்பா அப்படின்னு சொன்னான். தான் பிள்ளை செஞ்ச நல்ல வேலைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆஹா, இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய பூஜையோட பலன் கிடைச்சாச்சு, எனக்கு அது போதும்டா கண்ணா அப்படின்னு சொன்னாரு. என் பிள்ளை ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான், அவ செஞ்சுட்டு வந்த அந்த நல்ல காரியமே நான் பிறந்த பையனை அடையறதுக்கு போதும்னு ஃபீல் பண்ணாரு. அன்னிலிருந்து அப்பா மகன் இவங்க 2 பேருக்கும் இடையில அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த காலத்துல அப்பா மகனுக்கு இடையிலான இப்படிப்பட்ட நெருக்கமான உறவு இருக்கிறது பார்க்கவே முடியறதில்ல. ஆனா நம்ம குழந்தைங்க அம்மா அப்பாவோட அன்பா பண்பா இருக்கணும். அந்த நிலைமை எப்ப வருதோ அன்னைக்குதான் நம்ம பாரத தேசம் ஒரு தியாக பூமி, யோக பூமி, தர்ம பூமி அப்படின்ற நல்ல பேரை திரும்பவும் வாங்க முடியும். ஆகவே இந்த கதையின் மூலமா நம்ம குட்டீஸ் எல்லாம்
2 விஷயத்த முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, மானிட சேவையே மாதவ சேவை. ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யற உதவி கடவுளுக்கே செய்யற மாதிரி. ஸோ நாம பூஜையும் செய்யணும், சேவையும் செய்யணும். 2வது விஷயம், அம்மா அப்பாவோட அன்போட பாசத்தோட இருக்கணும். அவங்க சொல்றபடி நடக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பேரை வாங்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம எல்லாரும் சுவாமி சொன்ன மாதிரியே நடந்துக்கலாமா? எஸ், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஜெய் சாய்ராம்.